Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. இன்னைக்கு வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஹேட் கீச்செயின் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு பாட்டில் கேப் தான். இது வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக நம்ம இப்படி வச்சுக்கிட்டா ரொம்ப இப்படி அமுங்காது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து மெயின் கலர், இன்னொன்று வந்து பார்டருக்காக. இந்த யானோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் லவ், கங்காவில் சம்மர் லவ். ஓகே, இந்த யானை வந்து பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் யான். ஓகே, வெயிட் வந்து 2. ஓகே, நீங்கள் வந்து அக்ரலிக் யான், எனி டைப் ஆஃப் யானில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் வந்து இதே தான் வரும், சைஸஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து 2.7 mm, 7.5 mm. நீங்கள் 3 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் வந்து கொஞ்சம் பிக்காக வரும், அதுக்காக ரொம்ப டிஃபர் தெரியாது. நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கீச்செயினாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீச்செயின் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது கடையில் கிடைக்குது, இது ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படியே கீழே வந்து இந்த டிசைன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்டர் கொடுப்போம். ஓகேவா, நீங்கள் க்ராச்செட்டிங்கில் வந்து நியூனா, க்ராச்செட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. நான் பேசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், என் சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து செல்ஃபாகவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஈஸியாகவே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நூலும் ஒரு ஹூக் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும் ஹூக். பிகினர்ஸ் வந்து 100% அக்ரலிக் யானும் 3.5 mm ஹூக் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ண. அக்ரலிக் யான் கிடைக்கலனா எனி டைப் ஆஃப் உள்ளன் நூலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒல்லியான நூல் அப்புறம் சின்ன ஹூக்கில் ட்ரை பண்ணால் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நூல் வந்து கொஞ்சம் மீடியமாக வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், ரவுண்ட் 1, chain 3, 1 2 3, chain 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 23 டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யான் ஓவர், கிராப் பண்ணிக்கோங்க. 23 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5 6 24 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த சர்க்கிள் போட்டோம்ல, இந்த டெயிலை பிடிச்சி இப்படியே இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிரும். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரவுண்ட் 1 வந்து முடிச்சாச்சு. 24 டபுள் க்ரூஷேஸ் பண்ணியாச்சு. 23 செயின் 3யோடு சேர்த்து 24. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 6 வரைக்கும் ஒவ்வொரு செயின்ஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 3 4 5 6 5 ரவுண்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இந்த செயின் 3, 1 2 3, செயின் 3யோட டாப்பில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக செயின் 3யோட டாப்பில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 6 வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 24, ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லையுமே 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா, நம்ம வந்து இந்த டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹேட்டோட இந்த சைடு இது பண்ணுறோம். நீங்கள் 5 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக பெண்ட் ஆயிரும். நான் எப்படி ரவுண்ட் 2 பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் 3 4 5 6 வரைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, 24 வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயின்லேருந்து அடுத்த ரவுண்டை கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 3, 1, 2, 3, 4. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் வந்து ரவுண்ட் 6 வரைக்கும் பண்ணுங்கள். இப்போ நான் ரவுண்ட் 3 பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிச் மார்க்கர் வைக்க மறந்துடாதீங்க. ஓகே, 4 செயின்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஸ்டிச் மார்க்கர் வச்சிடணும். ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து ரவுண்டு 6ஓட எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 6ஓட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக 24th சிங்கிள் குரோஷே. ஓகே, ரவுண்ட் 1, 2, 3, 4, 5. ஓகே, ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 6 வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மேஜிக் சர்க்கிள் போட்டோம்ல, இதை கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 7 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 7 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செயின் 2 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். இப்போ வந்து என்னென்னா செயின் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ரவுண்ட் 7 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ், ஈச் ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, 1 சேம் ஸ்டிச்லேயே அகெயின் 1 மோர் டைம் டபுள் குரோஷே 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஈச் ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ரொம்ப ஈஸி. ஓகே, சேம் ஸ்டிச்லேயே 1 மோர் டைம் டபுள் குரோஷே. 1 மோர் டைம் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் இந்த மாதிரி அடியில் விட்டுட்டு 1 டைம் டபுள் குரோஷே. சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 மோர் டைம் டபுள் குரோஷே. ஸோ நம்மளுக்கு வந்து ஹேட் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இந்த டிசைன் ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும். ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எண்டில் வந்து நம்ம காட்டுறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு. ரவுண்ட் 7ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, இப்போ நம்ம இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே பண்ணிடுங்க. ஏன்னா செயின் 2 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ 1 டைம் டபுள் குரோஷே பண்ணிவிட்டு செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். செயின் 2ஓட டாப்பில் இன்செர்ட் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 7. இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 8 பண்ண போகிறோம். ரவுண்ட் 8 தான் இந்த டிசைன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் 2 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணணும். 1, 2 இந்த செயினை ஸ்கிப் பண்ணணும். இந்த செயினையும் ஸ்கிப் பண்ணணும். தேர்டு செயினில் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஒன், 2 சேம் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. செயின் 2 சேம் ஸ்டிச்சிலேயே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1, 2, 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் 2 செயின் ஸ்கிப் பண்ணோம். 1, 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே,
நெக்ஸ்ட் 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்க. 1 2 பண்ணிட்டு தேர்ட் செயின்ல 3 டைம்ஸ் டபுள் crochet, chain 2 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3 3 times double crochet, chain 2 3 times double crochet. 1 2 3. Okay, next 2 chain skip பண்ணிட்டு third chainல 1 time single crochet. இதே இது இந்த round ஃபுல்லா repeat பண்ணுங்க. 2 chain skip, thirdல 3 times double crochet, chain 2, same spaceல 3 times double crochet, same stitchல 3 times double crochet, skip 2 chains, third chainல 1 time single crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டோட்டலாக வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 8 இருக்கணும். ஓகேவா? நான் வந்து எண்ணில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 1 more டைம் பண்ண போகிறோம். 8th டைம். எயித்து டைம் பண்ணியாச்சு. இப்போது 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்டருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் வந்துட்டு இப்படி எண்ட் ஆகிற இந்த ஸ்டிச், எனி ஸ்டிச்சஸ்க்குள்ளே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வீக்கு நடுவில் நம்ம சிங்கிள் crochet பண்ணியிருப்போம்ல, இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, பார்டருக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஈச் ஸ்டிச்சஸில் நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். பேக் சைட்லேயே அந்த நூலை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். செயின் 2 ஸ்பேஸ்லேயுமே நீங்கள் ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் 1 டைம் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் போதும். ஒவ்வொரு செயின்ஸ்லையுமே இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த வி மாதிரி இருக்குல்ல, சிங்கிள் crochetயோட வி, அதில் சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் ஸ்டிச்சோட டாப்பில் இருந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ யானை கட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம wrap பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின்ஸ் வந்து உங்க இஷ்டம் தான். ஓகேவா? நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து செயின் 85 போட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது. நான் இன்னும் ஷார்ட் பண்றதுக்காக செயின் 75 போட போறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ செயின் 75 1 2 3 4 5 6 7 8 9 10 73 74 75 ஓகே 75 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். கட் பண்ணிக்கோங்க யானை. ஓகே அவ்வளோதான். ஓகேவா? பாட்டில் கேப்பை இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கணும்னா வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாகவே டை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான, க்யூட்டான ஹேட் கீ செயின் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய க்ராச்செட்டிங் வீடியோஸ் வந்து நான் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஆ உங்களோட பிக்சர வந்து நீங்க பண்ண ப்ராஜெக்ட்டோட பிக்சர வந்து Instagram இல்லைன்னா மெயில் ஐடிக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை பை.